கிரேட்வின் வானரோர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். வேத பாடத்துக்கூடாக வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. வேலையிலிருந்து ஊழியரை வரவேற்போம். மாலை வணக்கங்களை கூறுவோம். அவர் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு வேத பாடத்திலே வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தர் கொடுத்த தாளங்களை கத்தர் நாம மகிமைக்காகவும் ஆத்ம ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்க போகிற ஊழியரையும் குடும்பத்தாரையும் ஊழியங்களையும் கத்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்து கொண்டு இந்த வேளையிலும் வரவேற்போம். பிரைசலோடையா ஆமீன். இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு மாலை வணக்கங்களை கூறுகிறோம். உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலும் நீர் அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிற தேவனா எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே எடுத்து வருகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொள்ளும்படி ஆட்சேபிக்கிறேன். விசேஷித்த விதமாய் இதற்கு முன்பாக உம்முடைய ஊழியத்தை செய்த அன்பு போதவர் ஐயா ஆண்டனி அவர்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் தானே கூட இருந்து அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய ஊழியங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொள்ளும்படியா உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுத்து அடியனை மறைத்து நீர் வெளிப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் சங்கம தளத்தின் ஊடாக உங்கள் ஒருவரையும் நான் மீண்டுமாய் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் கடந்த கிழமையிலே இந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய காரியத்தை குறித்து மறைக்கப்பட்ட சத்தியத்தை நான் சில காரியங்களை எடுத்து இந்த நாட்களிலே காண்பித்தேன். அதனுடைய 2வது பகுதியை இந்த நாட்களிலே காண்பிக்கும்படியாக இந்த நாட்களிலே வாசிக்கின்றேன். அருமை பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள். சங்கீதம் 22 எடுத்து வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய அந்த சிலுவை பாடுகளை குறித்து அந்த இடத்திலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதைத்தான் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே மத்தேயு, மார்க்கு, லூக்கா சுவிசேஷத்திலே பார்க்கிற வேளையிலே, யோவான் சுவிசேஷத்திலே பார்க்கிற வேளையிலே அந்த சிலுவை பாடு அங்கே நிறைவேறுகிறதை அங்கே நாங்கள் இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், எப்படி என்று சொன்னால் அந்த ஷெடோ, அதாவது அந்த அந்த அதாவது அந்த நாட்களில் அந்த நிழலா இருந்தது இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே நிஜமாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை இந்த நாட்களிலே நிறைவேற்றினார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். பாருங்கள், தீர்க்க தரிசனங்கள், மாதிரிகள், வகைகள் என்பதை குறித்து இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே இந்த 2வது பகுதியிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இங்கே புதிய ஏற்பாட்டிலே அங்கே எழுத்தாளராகிய பழைய ஏற்பாட்டு பகுதியிலே அவர்கள் சுட்டிக்காட்டி சொல்லுகிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். ஆதிகாமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, தேவன் அங்கே சர்ப்பத்தின் தலையை நசுக்க ஒரு ஸ்திரீயின் வித்து என்று சொல்லி அனுப்பப்படுவார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அது யாரை குறிக்கிறது என்றால் ஆதிகாமம் 3:15 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. பாருங்கள், ஆதாமும் ஏவாளும் அங்கே பார்க்கிற வேளையிலே ஏதோன் தோட்டத்திலே அங்கே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அவர்கள் ஏவாளும் ஆதாமும் அந்த இடத்திலே பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அங்கே என்ன செய்தார்கள், இழந்து விட்டார்கள் சொல்லி இங்கே பார்க்கிறோம். அந்த சாபக்கேடான அந்த வேளையிலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே ஒரு தெளிவான ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுதான் அங்கே சொல்லப்பட்ட முதலாவது ஒரு தீர்க்க தரிசனமாக இந்த நாட்களில் வேதத்திலே கருதப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்ப அந்த தீர்க்க தரிசனம் என்று சொல்லப்படுகிற காரியத்திலே பாருங்கள், அது எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே சிலுவை மரணத்திலே அங்கே சாத்தானுடைய தலையை நசிக்கிறதை அங்கே வெளிப்படையாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மறைவான ஒரு சத்தியம். ஆனால் அங்கே அந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கிற வழியிலே ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை நாங்கள் சற்று வாசிக்கிற வேளையிலே நமக்குள்ளே ஒரு காரியம் இந்த நாட்களே வரும். என்னையா ஸ்திரீயின் வித்து அங்கே உன் வித்துக்கு பகை என்று சொல்லுகிற வழியிலே இது எப்படியாக ஆகும் என்று சொல்லுகிற வழியிலே அதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் இந்த நாட்களை என்ன செய்கிறார், சாத்தானுடைய தலையை சிலுவையிலே நசித்து வேதம் சொல்லுகிற அந்த நாட்களிலே கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிப்பீர்களான வேதம் சொல்லுறது 14 வாசிக்கிற வழியிலே வேதம் சொல்லுறது, சகல துரைத்தனங்கள், அதிகாரங்கள், கையெழுத்துக்கள் எல்லாவற்றையும் குலைத்து சிலுவையிலே என்ன செய்தாராம், வெற்றி சிறந்தாராம். இப்ப பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள் அவனுடைய தலை அந்த இடத்திலே நசிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப சொல்லப்பட்ட அந்த காலத்தை நீங்கள் எண்ணி பாருங்கள். இந்த காரியம் எப்பொழுது சொல்லப்பட்டது? ஆதிகாமத்தில் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே இந்த பூமி உண்டாகி ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே
அந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் பாருங்கள் எவ்வளவு ஆண்டுகளுக்கு பின்பாக, அங்கே 6000 ஆண்டுகளுக்கு பின்பாக அந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அந்த காரியம் அந்த இடத்திலே நிறைவேறுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது காரியம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இந்த பகுதியிலே அங்கே தேவன் தன்னுடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பவுலடிகள் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கலாத்தியரின் புஸ்தகத்திலே 4வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே அந்த வார்த்தையை இந்த நாட்களிலே பவுலடிகள் எப்படியாக இந்த நாட்களிலே வரைந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் 4:5 பார்க்கிற வேளையிலே, நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்க இந்த வார்த்தையை வாசிப்போமா இருந்தால் அங்கே பாருங்கள், இங்கே எப்படி சொன்னா 3வது வசனத்திலே இந்த வாசிக்கிறேன் பாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு சற்று விளக்கமா இருக்கும். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்திலே இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். இது உண்மையான காரியம். அருமையான அன்பு பிள்ளைகள், இன்றைக்கு நம்முடைய கலாச்சாரங்கள், நம்முடைய காரியங்களை நீங்கள் சற்று இந்த நாட்களே பின்னோக்கி பார்ப்போமா இருந்தால், சிறு பிள்ளைகளாக இருந்த வழியிலே என்ன செய்தோம்? ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தார்? விக்கிரக ஆராதனைக்காரனா இருந்த. அருமையான அன்பு பிள்ளைகள், அப்படியாக ஆபிரகாம் வாழ்ந்த அந்த ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார் இந்த நாட்களே 12ஆம் அதிகாரத்திலே, அதிகாரம் 12ஆம் எழுத்து. ஆபிரகாம் வாப்பா, எல்லாத்தையும் விட்டுடுவா. என்னத்தவா? விக்கிரகத்தை விட்டுவா, உன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டுருவா, உன் பாரம்பரியத்தை விட்டுடுவா, எல்லாவற்றையும் நீ விட்டுட்டு நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், நீ எனக்கு பின்னாலே இந்த நாட்களை நீ வர வேண்டும், மிகுதி காரியங்களை நான் இந்த நாட்களை பார்த்துக் கொள்கிறேன் சொன்ன வழியிலே ஆபிரகாம் எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை. அருமையான அன்பு பிள்ளைகள், இப்ப ஆபிரகாம் விக்கிரக ஆராதனை காரணம் என்று சொல்லி இந்த நாட்களை நீங்கள் அப்படியானால் இந்த நாட்களில் எப்படி ஐயா அந்த காரியத்தை நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே நீங்கள் பாருங்கள், ஆபிரகாம் இந்த நாட்களை பாருங்கள், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்று பார்க்கிற வேளையிலே அவர்களுடைய காரியத்தை சற்று ஆராய்ந்து பாருங்கள். அவர்கள் அங்கே தேவனுடைய தரிசனம், தேவனுடைய காரியம் என்று பார்க்கிற வேளையிலே ஒரு கல்லை நிறுத்தி அந்த கல்லுக்குள்ள இந்த நாட்களை என்ன செய்வார்கள்? அதுக்கு இந்த நாட்களை அதுக்கு ஆராதனை செய்து காரியங்களை செய்து இது தேவனுடைய சமூகம், தேவனுடைய காரியம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதான் இந்த பழமையான காரியத்தை குறித்து இந்த நாட்கள் சொல்லப்படுது. அங்கே பாருங்கள் இந்த நாட்களில் அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளா இருந்த காலத்திலே உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமையா இருந்தோம். அது உண்மையான காரியமாக இருக்கிறது. அப்படி இருக்கிற வேளையில இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி 4வது வசனம் சொல்லுகிறது, நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப நாங்கள் எப்படியாக இருக்க வேண்டும்? அந்த தேவனுடைய புத்திர சுவிகாரத்தை இந்த நாட்களிலே நாங்கள் அடையும்படிக்கு. இப்ப பாருங்கள், புதிய ஏற்பாட்டுகளே வருகிற வேளையிலே நாங்கள் அந்த தேவனுடைய புத்திர சுவிகாரத்தை அடைய வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியாக அடையும் படிக்குத்தான் இந்த நாட்கள் என்ன செய்ய வேண்டும்? நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக. யார் நியாய பிரமாணத்துக்குள்ளே இருந்தார்கள்? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நியாய பிரமாணத்துக்குள்ளே இந்த நாட்களே இருந்தார்கள். நான் சொல்லுகிற வார்த்தை அடிக்கடி பாருங்கள், அந்த விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பெண்ணை அவர்கள் சொல்லுகிறார்கள், மோசேயினுடைய அதாவது நாட்கள் அந்த நியாய பிரமாணத்தின்படி இவள் என்ன செய்யப்பட வேண்டும்? கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். இதான் அவங்களுடைய அந்த அதாவது ஒரு மெயின் பாயிண்டாக அந்த இடத்துல இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அவர்கள் எதை எதிர்பார்த்தார்கள்? இந்த காரியத்தை கொண்டு வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே சொல்லுவோம், இவர் அந்த நியாய பிரமாணத்தை அதாவது ரிஜெக்ட் பண்ணுகிறாரா, என்ன செய்கிறார், என்ன காரியம் நடக்க போறது என்பதை குறித்து அவர்களுக்குள்ள ஒரு குழப்பம் இந்த நாட்களில் இருந்தது. இப்ப பாருங்கள், அந்த இடத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிற்கிறார், அந்த பெண் அந்த இடத்துல நிற்கிறாள், அவளை சூழ்ந்து அநேகர் கற்களோடு அந்த இடத்துல நிற்கிறார்கள். ஒரு சரியான ஒரு அதாவது ஒரு சரியான ஒரு பிரச்சனையான ஒரு சூழ்நிலையாக அந்த இடத்துல இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த இடத்துல ஆண்டவர் சற்று கொஞ்சம் சிந்தித்து தரையிலே எழுதுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தரையிலே எழுதுகிறார் என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த நியாய பிரமாணத்துக்குரிய காரியங்களை, அந்த கட்டளைகள், அந்த கற்பனைகள் எல்லாவற்றையும் எழுதி அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், அதை இந்த நாட்கள் ஒரு கோடிட்டு என்ன செய்கிறான்னு சொன்னால், எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், 10 கற்பனைகள், அந்த 10 கற்பனைகளையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2 கற்பனைக்குள்ளே இந்த நாட்களை அடக்குகிறார். அப்ப அந்த 10 கற்பனைகளை 2 கற்பனைகளுக்குள்ளே அடக்கிற வேளையிலேயே அங்கே என்ன நடக்கிறது என்று சொல்லி சொன்னால், அவர்களாலே அந்த காரியத்தை அங்கே ஒரு மாறுதரம் சொல்லுவதற்கு இயலாத நிலைப்பாட்டிலே வருகிறது என்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கிற வேளையிலேயே அன்பு என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னால், எல்லாவற்றையும் மூடும் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அன்பு சகல பாவங்களையும் மூடும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம்.
இப்படியாக இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அதாவது இந்த பவுலடிகள் இந்த நாட்களை சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள், இங்கே நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி, அப்ப நாங்கள் பிதாவுக்கு பிள்ளைகள் ஆகும்படிக்கு, இப்ப பாருங்கள், ஆபிரகாமா இருக்கலாம், அல்லது ஈசாக்கா இருக்கலாம், அல்லது யாக்கோபா இருக்கலாம், தாவிதா இருக்கலாம், அல்லது பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களா இருக்கலாம். அவர்களுக்கு அங்கே இந்த நாட்களே அந்த புத்திர என்று சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களே அவர்களுக்கு இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆபிரகாமை ஆண்டவர் என்ன சொல்றான்னு சொன்னால் நண்பன் என்று அழைக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பாருங்கள், இப்ப ஒவ்வொரு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும் ஆண்டவருடைய அழைப்பிலே பார்க்கிற வழியிலே அவர் சொல்லுகிறார், என் தாசன், இப்படியாக இந்த நாட்களை அழைத்து கொண்டு வருகிறார். ஆனா இன்றைக்கு நம்ம இந்த நாட்கள்ல என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 1வது அதிகாரத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் நமக்கு தெளிவாக ஒரு காரியத்தை இந்த நாட்களிலே கற்றுத்தருகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் வாசிப்போம், என்னோடு கூட இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே 12வது வசனம் சொல்லுகிறது. 11-12 வாசிக்கிறேன். அவர் தமது சொந்தமானதில் அங்கே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யாரு? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், அப்படியாக வருகிற வேளையிலே அவருடைய நாமத்தின் மேல் பாருங்கள் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய புத்திரராகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இப்ப பாருங்கள், அப்ப இந்த இடத்துல ஒரு காரியத்தை, இந்த 2 வார்த்தைகளும் ஒரு பெரிய ஒரு பிரிவினையை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். 11வது வசனம் சொல்லப்படுகிறது யாருக்கு? யூதர்களுக்கு சொல்லப்பட்ட காரியம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதருக்கு சொல்லப்பட்ட காரியம். 12வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே 12வது வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது என்னவென்றால், புறஜாதியாகிய என்னையும் உங்களையும் இந்த நாட்களை அதுக்குள்ளே அடக்குகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் பாருங்கள், இங்கு சொல்லப்படுகிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். யூதர்கள் ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. யூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவார்களா இருந்தால் அவரை ஏன் அவர்கள் சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக அந்த நாட்களே இருக்கிறது. இன்றைக்கு அவர்களுடைய காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அவர்கள் எதை எதிர்பார்த்தார்கள் சொல்லி சொன்னால், மேசியா எப்படியாக வருவார், ஒரு பெரிய ஒரு ராஜாவாக ஒரு அரச குடும்பத்திலே அரச இதிலே வருவார் என்பதை எதிர்பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ அங்கே எப்படியாக வந்தார்? ஏழ்மையின் உருவத்தை எடுத்து இந்த நாட்கள் அங்கே வந்தார். இந்த நாட்கள் அது மட்டுமல்ல, அடிமையின் ரூபமாக இந்த நாட்கள் இந்த பூமியிலே வந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதனாலே தான் அவர்கள் அந்த சூழ்நிலைகள் நிலை காரியங்களை வைத்துவிட்டு அவர்கள் அங்கே எதிர்பார்க்க முடியவில்லை. இப்ப பாருங்கள், அங்கே பழைய ஏற்பாடுல புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய காரியங்களை அங்கே என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால், சற்று சில காரியங்களை உடைக்கிறதை பார்க்கிறோம். இப்ப ஞாயிற்றுக்கிழமையில அவர் குணமாக்குறார். அப்ப ஞாயிற்றுக்கிழமையில சில காரியங்களை செய்யல அந்த ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமையில ஓய்வு நாள், அந்த ஓய்வு நாள்ல செய்கிற வழியில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஓய்வு நாள்ல இந்த காரியம் நாங்கள் செய்யக்கூடாதுன்னு அதற்கு ஆண்டவர் மறு உத்தரவு சொல்லுகிறார். இந்த நாட்கள் ஓய்வு நாள்ல ஒரு உங்களுடைய ஆடோ மாடோ அல்லது கண்டுகளோ ஏதாவது காரியத்துல விழுந்தால் கொண்டால் அதை நீங்க காப்பாற்ற மாட்டீங்களா அல்லது ஏதாவது செய்ய மாட்டீங்களான்னு சொல்லி இந்த நாட்கள் என்ன சொல்லுகிறார் சொன்னால், அதற்கு ஒரு காரியத்தை ஒரு மறுமொழியை இந்த நாட்களை சொல்லுகிற வழியில் அவர்களாலே அந்த காரியத்திற்கு எந்த விதமான மறுமொழியும் சொல்ல முடியவில்லை. இப்படியாக அவர்கள் எல்லா காரியத்திலையும் பார்க்கிற வேளையிலே அநேக தரம் என்ன செய்தார்கள் சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொல்லும்படியாக வகை தேடினார்கள். அவரை மலையிலிருந்து தள்ளிவிடும்படியாக அந்த நாட்களை வகை தேடினார். அவரோ மறைந்து போனார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு கொண்டு வேண்டும் என்று சொல்லி நினைத்த யூத ஜனங்கள் தான் கடைசியாக என்ன செய்தார்கள் சொன்னால், இந்த பாருங்கள், ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை பிடித்துக் கொண்டார்கள். என்னவென்றால், இந்த ஆலயத்தை இடியுங்கள், நான் இதை 3 நாளிலே அவர் சொன்னார் அந்த நாட்களிலே எழுப்புவேன் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. வார்த்தையை நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அந்த சந்தர்ப்பத்திலே என்ன காரியம் என்று சொன்னால், அவர்களுடைய நோக்கம் என்ன? இந்த ஆலயம், சாலமோனுடைய ஆலயம் இவ்வளவு காலம் இந்த நாட்களே கட்ட எடுத்தது நாட்கள், இவர் 3 நாளுக்குள்ளே இந்த ஆலயத்தை கட்டுவார் என்று சொல்லி சொன்னால் அது எப்படி என்ற ஒரு கேள்விக்குள்ளே இந்த நாட்களே வருகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் ஆவிக்குரிய விதத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆவியினாலே நிறைந்து ஆவிக்குரிய காரியத்தை இந்த நாட்களை பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் இவர்களோ இந்த நாட்களை எதை நினைத்தார்கள் சொன்னால், மாமிசத்தினுடைய கிரிகையிலே இந்த நாட்களை பாருங்கள், அந்த இடத்திலே வாழ்ந்த அந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஆசாரியர்களா இருக்கலாம் சரி, அருமையான கர்த்தருடைய வேதபாரகர்களா இருக்கலாம் சரி, அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்திலே பாருங்கள், அங்கே அவர்கள் என்ன செய்தார்கள்? மாமிசத்திலே சில காரியங்களை இந்த நாட்களை நிர்ணயித்தார்கள், மாமிசத்திலே சில காரியங்களை இந்த நாட்களை செய்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே,
அப்ப இந்த இடத்திலே தான் நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அங்கே ஆண்டவரை கொலை செய்யும்படியாக காரியத்தை அங்கே அவர்கள் சற்று முடித்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது 12வது வசனத்திலே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகள், அப்ப தேவன் அவருடைய நாமத்தின் முதலாவது அவருடைய நாமம், அந்த நாமத்திலே விசுவாசத்தை வைக்கிற வேளையிலே இரண்டாவதாக அவரை ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இரண்டாவதாக பாருங்கள், அப்ப புரஜாதிகள் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ, அப்ப ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேராக இருந்தாலும் அவர்களுக்கு அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை இந்த நாட்களிலே அங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் யார்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கேள்விக்குரிய காரியத்தை பாருங்கள். யார் அப்படியாக பிறந்தவர் சொன்னால் அங்கே ஆண்டவர், அதாவது மறுபுறப்பாக பிறந்த ஜனங்கள். இன்றைய பாருங்கள், மறுபுறப்பு என்று சொல்லி சொன்னால் அந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும்? என்ன காரியங்கள் சொல்லப்பட்டது? மனம் திரும்பி அங்கே என்ன செய்ய வேண்டும்? அங்கே தேவனிடத்தில் பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபிக்கின்றது. ரிப்பெண்டன்ஸ். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இதைத்தான் யோவான் ஸ்நானன் என்ன செய்தார் சொன்னா, மனம் திரும்புங்கள், தேவனுக்கு வழியே இந்த நாட்களிலே ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் இந்த இடத்திலே பாருங்கள், அங்கே மனம் திரும்பி, அப்ப மனம் திரும்புதல் என்று சொல்லி வருகிற வேளையிலே அங்கே எதை குறிக்கிறது சொல்லி சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாவ அறிக்கை செய்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த நாட்களை வருகிற வேளையிலே மனம் திரும்புதல் இந்த நாட்களை வருகிறது. இரண்டாவதாக அங்கே, அதாவது வேதத்தில் சொல்லப்பட்டபடி ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளுகிறது. மூன்றாவதாக ஆவியானவர். அப்ப மூன்று காரியங்களை இந்த நாட்களில் ஒரு மனுஷன் இந்த நாட்களை செய்கிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிறபடி அவன் புருஷனுடைய சித்தத்தினால் பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்பதற்கு ஒரு ஆதாரமாக இந்த நாட்களில் இருக்கிறது. ஏனென்றால் அவனை நடத்துகிறது கர்த்தருடைய ஆவியானவர் என்பதை அங்கே அறியக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளையே, அப்ப தேவனுடைய வார்த்தை இந்த நாட்களில் என்ன செய்யும் என்றால், நம்மை இந்த நாட்களிலே அவருடைய சார்பாக அவருடைய சமூகத்தில் இந்த நாட்களை சேர்க்கும்படியாக அந்த வார்த்தை இந்த நாட்களை நம்மை நடத்தி வாரதை அங்கே இந்த நாட்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளை, கர்த்தருடைய அருமையான அன்பு பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், இதைத்தான் இன்றைய நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, இஸ்ரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அதை இங்கே நாங்கள் கலாத்தியர்லே பார்க்கிற வேளையிலே 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே பவுலடிகள் அதை தெளிவாக அந்த நாட்களை சொல்லுகிறார். எப்படி என்றால் 5வது வசனம் வாசிக்கின்றேன். காலம் நிறைவேறின போது இஸ்ரேலிடத்திலே பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவருமாகிய, ரொம்ப கவனமாக கேளுங்க இந்த வார்த்தை. அப்ப நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவருமாகிய நம்முடைய குமாரன், அதாவது தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை அழிக்க வரவில்லை. இது ரொம்ப கவனமா பாருங்க. அவர் நியாய பிரமாணத்தை என்ன செய்தார்? நிறைவேற்ற வந்தார். ஏன்னா இங்க வேதம் சொல்லுது, ஐயா, நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர் சொல்லி சொன்னால் அதை இந்த நாட்கள் என்ன செய்யறான்னு சொன்னால் மூட இல்லை, அதை நிறைவேற்றுகிறார். எப்படியாக என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இந்த கற்பனைகள் என்ன 10 கற்பனைகள் இந்த நாட்களே, அது நியாய பிரமாணங்கள் எப்படியாக இருந்தாலும் ஆண்டவர் அந்த நியாய பிரமாணத்தின் ஊடாகத்தான் இந்த நாட்கள் என்ன செய்யறான்னு சொன்னால் அந்த காரியங்களை செய்து முடிக்கிறான்னு சொல்லி பார்க்கும். அப்ப பாருங்கள், அந்த பெண்ணை இப்ப பாருங்கள், அந்த இடத்துக்கு போவோம். அந்த பெண்ணை அவர்கள் சொல்லுகிறார்கள், மோசேனுடைய நியாய பிரமாணத்தின்படி கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது உங்களிலே குற்றமில்லாதவர்கள் அவள் மேல் கல்லை எறியட்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிற வேளையிலே அங்கே ஒரு சம்பவம் இந்த நாட்களில் நடக்கிறது. என்னவென்று சொல்லி சொன்னால், அவர்களுக்குள்ளே இந்த நாட்களில் ஒரு குழப்பம் வருகிறது. என்னையா இப்படியாக சொல்லிவிட்டான்னு சொன்னால், ஏனென்றால் அவர்களுடைய அந்த குற்ற உணர்வு அவர்கள் ஒவ்வொருவரையும் அந்த இடத்திலே உணர்த்தினதன் நிமித்தம்தான் அப்படியே கல்லுகள் எல்லாவற்றையும் போட்டுவிட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அப்படியே போகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் அவர்கள் அந்த நியாய பிரமாணத்தின்படி பார்க்கிற வேளையிலேயே அவர்கள் அந்த குற்ற உணர்வு ஜனங்களுக்கு இல்லாமல் இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் அந்த நாட்களிலே எதையும் இந்த நாட்களில் தங்களுடைய சித்தத்தின்படி, அந்த நாட்களில் ஆண்ட ராஜாக்களை எடுத்து பாருங்கள், அவர்கள் தங்களுடைய சித்தத்தின்படி தங்களுடைய காரியத்தின்படி இந்த நாட்களை செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியாக அந்த நாட்களை செயல்படுகிற வழியிலே அது எப்படி வருகிறதுன்னு சொல்லி சொன்னால், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற காரியம் அல்ல என்பதை அங்கே முதலாவது அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த இடத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை பார்க்கிற வேளையிலே அவர்களுக்குள்ளே குழப்பம் வந்து கல்லை போட்டு விட்டு போனதற்கு பின்பாக அவர்களுக்குள்ளே சற்று யோசிக்க வேண்டிய காரியம் இந்த நாட்களில் உருவாகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் நாங்கள் எல்லாரும் குற்றவாளிகள் என்பதை நம்முடைய உள்ளான மனுஷன்,
அதாவது அருமையான அன்பு பிள்ளைகளை இந்த நாட்களிலே நமக்கு உணர்த்துகிறது. அதைத்தான் உணர வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், குற்ற உணர்வு. அந்த குற்ற உணர்வு ஒரு மனுஷனுக்குள்ளே இந்த நாட்களே வருகிற வேளையிலே அவனுக்குள்ளே என்ன வருகிறதுன்னு சொன்னா மனம் திரும்புதல் வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாதாரணமாக அந்த நாட்களே வருகிறது ரொட்டேஷன். எப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே ஒரு மனுஷனுக்குள்ளே அந்த குற்ற உணர்வு என்று சொல்லப்படுகிற காரியம் அவனுக்குள்ளே இந்த நாட்களை நினைக்கப்படுகிற வேளையிலே அவன் என்ன செய்கிறான்? அவன் மனம் திரும்பி தேவனிடத்திலே அங்கே சேருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவனாய் இந்த நாட்களை பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக எவ்வளவு பாவம் செய்தோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, கொஞ்ச நெஞ்ச பாவமா எவ்வளவு பாவங்களை செய்தோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஜனங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த குற்ற உணர்வின் நிமித்தம் ஆண்டவரிடத்திலே போய் மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே என்னுடைய அக்கிரமங்கள் பாவங்களை எனக்கு மன்னித்தரலும் என்று சொல்லுகிற வழியிலே 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நீக்கி சுத்திகரிக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அது மட்டுமல்ல அந்த நாட்களே அவருடைய இரத்தம் பாவங்களை கழுவி நீக்கி சுத்திகரிக்கிறது மட்டுமல்ல, அவனை இந்த நாட்களே என்ன செய்கிறான்னு சொன்னா அந்த பாவத்துக்குள்ளே இருந்து வெளியாலே கொண்டு வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப ஒரு மனுஷன் அந்த பாவத்துக்குள்ளே கட்டப்பட்டு இருக்கிற வேளையிலேயே அவன் பாவியாக பிறந்து பாவியாக வாழ்ந்து பாவியாக ஜீவித்து பாவியாக இந்த நாட்களை மரித்து போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அவன் அந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்யப்பட முடியாது. அந்த பாவத்திலிருந்து அவன் விடுதலை செய்யப்பட வேண்டுமா இருந்தால் அதற்கு அங்கே என்ன காரியம் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அங்கே குறுக்கிட வேண்டும் என்பதை தான் அவனுடைய வாழ்க்கையை பிரித்தெடுக்க வேண்டுமா இருந்தால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அதற்கு இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் இந்த நாட்களே வர வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் அங்கே அந்த அவருடைய வாழ்க்கையில வந்து குறுக்கிடுகிற வேளையிலே பாவம் பிரிக்கப்படுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, சாபம் பிரிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அவர் ஒரு புதிய மனுஷனாக இந்த நாட்களை மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகள், அதைத்தான் இங்கே வேதம் நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ரோமர்கள் நிருபம் 16வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறதை அங்கே பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர்கள் நிருபத்திலே இந்த நாட்களை பாருங்கள். ரோமர்கள் நிருபம் 16வது அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இந்த 16வது அதிகாரத்திலே 20வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானே உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இது எந்த பகுதி? இதைத்தான் ஆதிகாமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். இப்ப இங்க சொல்லப்படுகிற காரியம் பவுலடிகள் சொல்லுகிறார் ரோமருக்கு எழுதுகிற வழியில் எப்படி என்று சொன்னால், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களுக்கு கீழே நசுக்கி போடுவார். யாருடைய கால்கள்? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவருடைய நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய புத்திரலாய் இருக்கிற ஜனங்களுடைய கால்களுக்கு கீழே சாத்தானின் அங்கே கொண்டு வருகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அப்ப பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே சாத்தானுடைய தலையை நசுக்கினார் என்று சொல்லி சொன்னால் அது இன்றைக்கு யாருக்காக நசுக்கினார்? நமக்காக. அப்படியானால் நாங்கள் அந்த காரியத்தை செய்திருக்கிறோம் என்பதைத்தான் அந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களில் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் இங்கே சொல்லப்படும், ஏனென்றால் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டான் என்று இந்த நாட்களிலே ஜோவான் அப்போஸ்தலர்கள் இந்த நாட்களில் எழுதியிருக்கிறார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 1 யோவான் புத்தகத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் இப்படியாக சொல்லுகிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன். 8வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், பாவம் செய்கிறவன் பிசாசினாலே உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறவனாயும் பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். இப்ப பாருங்கள், இந்த வார்த்தையை சற்று இந்த நாட்களை பார்ப்போம். ஏனென்றா பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவம் செய்கிறவன் யாராலே உண்டாயிருக்கிறான்? பிசாசினாலே உண்டாயிருக்கிறான் என்று இங்கே யோவான் இந்த இடத்துல எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அது மட்டுமல்ல இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது பாருங்கள். அப்படியானால் இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் அங்கே பாவம் செய்கிறான், பிசாவுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஆதி முதல் என்று சொல்லி சொன்னால் எங்கிருந்து பாவம் வருது? ஏதோன் தோட்டத்திலிருந்து தொடர்கிறதை பார்க்கிறோம். ஏதோன் தோட்டத்தில் இந்த நாட்களிலே என்னையா பாவம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம். பாவம் என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு பாருங்கள், ஒரு சின்ன ஒரு காரியம் தான், பெரிய காரியம் சொல்லி ஏவாள் என்ன செய்தால் கீழ்ப்படியே இல்லை, அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏவாள் அங்கே ஒரு கொலை செய்யவில்லை, ஏதாவது ஒரு காரியம் செய்யவில்லை. அவருடைய காரியம் இந்த நாட்களை பாருங்கள், அந்த பாவம் எப்படியாக வருதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு இச்சையின் நிமித்தம் அங்கே அந்த பாவம் அவளுக்குள்ளே உருவாகிறதை பார்க்கிறோம். இந்த வசனத்தை எடுத்து வாசி பாருங்கள். ஆதிகாமத்திலே அந்த பழத்தை அவள் என்ன செய்ய முதலாவது இச்சித்தாள்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம்.
அந்த இச்சை என்ன செய்யறன்னு சொன்னால் அவளுக்குள்ளே பாவமாக கற்பந்தரிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியாக அந்த பாவமாக கற்பந்தரிக்கிற வேளையிலே அந்த பாவம் என்ன செய்யறன்னு சொன்னால் அவளை தேவனுடைய அன்பிலே இருந்து, தேவனுடைய அரவணைப்பிலே இருந்து, தேவனுடைய ஆசீர்வாதத்திலே இருந்து, தேவனுடைய பிரசன்னத்திலே இருந்து அவளை இந்த நாட்களை என்ன செய்கிறது என்றால் பிரிக்கிறது மட்டுமல்ல, அவள் அங்கே அந்த இச்சித்ததை என்ன செய்தால் ஆதாமுக்கு கொடுத்தது நிமித்தம் ஆதாமும் அங்கே இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் தேவனுடைய அன்பில் இருந்து ஆதாமும் ஏவாளும். அப்போ ஒரு குடும்பம் அங்கே என்ன நடக்கிறது? பிரிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அப்ப பாருங்கள், அவன் எப்படி வந்து கை வைக்கிறான்டா குடும்பத்துக்குலாம் கை வைக்கிறான். இன்னைக்கு பாருங்கள், அப்ப குடும்பத்துக்குள்ள அவன் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் இந்த காரியத்தை செய்கிற வேளையிலே குடும்பத்தை பாவத்துக்குள்ளே விழுத்துகிற வேளையிலே அவனுடைய சந்ததி என்ன செய்கிறான்னு சொன்னால் அப்படியே பாவத்துக்குள்ளே இந்த நாட்களிலே போகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அப்படியாக அந்த குடும்பம் அங்கே பாவத்துக்குள்ளே இந்த நாட்களிலே போகிற வேளையிலேயே வேதம் இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் அங்கே அவர்கள் பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மறிக்கிறவர்களா இந்த நாட்களே இருக்கிறார். அந்த பாவத்துடைய கிரிகளை இந்த நாட்களிலே அழிக்கும்படியாக ஒழிக்கும்படியாகத்தான் இந்த புதிய ஏற்பாட்டிலே பவுலடிகள் சொல்லுகிறார்கள். இந்த நாட்களில் எப்படி என்று சொன்னால் தெய்வ குமாரனாகிய ஆண்டவர் இந்த நாட்களிலே வெளிப்பட்டார் என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், யோவான் ஸ்நானகன் இயேசுவை உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவான் 1 அதிகாரம் 29 இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே வேதம் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படியாக சொல்லி சொன்னால் அங்க சொல்லப்படுறது, மறுநாள்ல யோவான் 1 அதிகாரம் 29 இயேசு தன்னிடத்திலே வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியினால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். இப்ப பாருங்க, யோவானுக்கு என்னண்டையா தெரியும்? அவர் எனக்கு முன் இருந்தவர் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப யோவானுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும், அதாவது எப்படின்னு சொல்லி பார்க்கிற வேளையில் யோவான் ஸ்நானனுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் பார்க்கிற வேளையில 6 மாசங்கள் இந்த நாட்கள வித்தியாசம். ஆனா நீங்க அவர் சொல்லுகிற காரியம் அருமையான வார்த்தை எனக்கு சொன்னால், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடினால். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள். ஆனால் இங்கே பாருங்கள், முதல் இங்கே வந்தது யார்? யோவான் ஸ்நானன் தான் வந்து இந்த நாட்களே கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறார் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆனால் தெளிவாக அவர் இந்த நாட்களை சொல்லுகிறார். எப்படி என்று சொல்லி சொன்னால், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடினால் என்னிலும் மேன்மையா இருக்கிறார் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். நானும் இவரை அறியாதிருந்தேன், இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன். ஆனால் பின்னும் யோவான் சாட்சி சொன்னது, ஆவியானவர் புறாவை போல் வானத்திலே இருந்து இறங்கி வந்து அவர் மேலே தங்கினார் என்று சொல்லி அங்கே தங்கி இருக்கிறதை கண்டேன் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது எப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்பாக சொல்லப்படுகிறார். அந்தபடியே இந்த நாட்களை பாருங்கள், அந்த 34 அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றார். மறுநாளிலே யோவானும் அவருடைய சீசர்கள் 2 பேரும் நிற்கும் போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறார், இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்துகிறார் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த நாட்களிலே லேவியராகமம் 16 அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் வாசிக்கிற வேளையிலும் அங்கே தேவனுடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 53 அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் என்னோடு கூட இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 53 அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. பாருங்கள், 7வது வசனம் சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அவர் நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். இது யாரை குறித்து சொல்லப்படுகிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை. எதை குறித்து? சிலுவை மரணத்தை குறித்து இங்கே தீர்க்க தரிசனமாக ஏசாயா தீர்க்கதரிசி வெளிப்படுத்துகிறதை 300 ஆண்டுகளுக்கு பின்பாக இங்கே புதிய ஏற்பாட்டிலே அந்த காரியத்தை நிஜமாக அந்த நாட்களில் நடக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகள், அப்படியானால் பழைய ஏற்பாட்டிலே
இருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து சம்பந்தப்படுகிறார் என்பதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாட்களை சம்பந்தப்பட்டாலும் பழைய ஏற்பாட்டிலே ஒரு சில நிருபங்கள் அங்கே யார் எழுதுகிறார்கள் சொல்லி சொன்னால் அதை இந்த நாட்களிலே அந்த இடங்களிலே இருந்த இந்த நாட்களில் அந்த சூழ்நிலை இருந்த ஒரு சில ஆசாரியர்கள் ஒரு சிலர் இந்த நாட்களிலே தீர்க்கதரிசிகள் தேவனுடைய ஆவியானவரால் எழுதப்பட்ட அந்த காரியங்கள் இந்த நாட்களில் செயல்படுகிறதை பார்க்கிறோம். இது பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே அநேக கட்டுப்பாடுகள் இந்த நாட்களில் இருந்தது. ஜனங்கள் இந்த காரியத்தை நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வருகிற வேளையிலே அந்த காரியம் கட்டாயம் செய்ய வேண்டிய காரியம் இல்லை. ஏனென்றால் கிறிஸ்துவானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமையினாலே எல்லாவற்றையும் அந்த ஜனங்களுக்கு விடுதலை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது யோவான் 8ஆம் அதிகாரத்திலே குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இப்ப பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே ஜனங்கள் எப்படியாக இருந்தார்கள் சொல்லி சொன்னால் ஒரு கட்டுக்குள்ள தான் இருந்தார்கள். யாருடைய கட்டுக்குள்ளே? அவர்களுடைய அந்த பழைய ஏற்பாட்டு அதிகாரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நியாய பிரமாணம், அதாவது கற்பனைகள், இப்படி போன்ற கட்டுக்களே வாழ்ந்தது நிமித்தம் அவர்களாலே எந்த காரியத்தையும் இந்த நாட்களில் செய்ய முடியாது. அதை செய்ய வலிக்கிற வேளையிலே உடனே அவர்கள் நிற்பார்கள், இது இப்படியாக இருக்கிறபடினா நீ கொல்லப்பட வேண்டும், நீ அடிக்கப்பட வேண்டும், அல்ல இந்த காரியத்தை நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்ததற்கு பின்பாக எல்லாவற்றையும் அங்கே என்ன செய்கிறான்னு சொன்னால் நிறைவேற்றி விட்டார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். இப்ப பாருங்க, இப்ப அந்த நாட்களை பாருங்கள், வரி கட்டுறதை குறித்து வருகிறது. வரி கட்டுறதை குறித்து வருகிற வேளையிலே அவர்கள் ஆண்டவரை சோதிக்கும்படியாக ஆண்டவரிடத்துல வந்து கேட்கிறார்கள், ராயனுக்கு வரி கொடுக்கிறது சரியா புளிய ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். என்ன காரியம்னு சொன்னால், ஆண்டவரை கொண்டு போய் ராயனோட கொழி விட்டால் இந்த நாட்கள் என்ன நடக்கும்? அவர் தண்டனையை கொடுப்பார், இந்த காரியத்தை நடக்கும் சொல்லி. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தது வேற ஒரு காரியத்தை. ஆனால் கர்த்தர் கொடுத்த மறுமொழியோ வேறு காரியமாக இந்த நாட்கள் இருந்தது. ஆண்டவர் அந்த இடத்துல வந்து எந்த விதமான மறுப்பும் செய்யவில்லை. உடனே பேதுரு சொல்றார், போய் இந்த புடிய கடல்ல போய் ஒரு மீனை புடி, அந்த மீன் வேக்கில் ஒரு பணம் இருக்கும், அந்த பணத்தை கொண்டு வந்து எனக்கு முனக்குமாக கொடுத்துருன்னு சொல்லி சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய. அப்ப அந்த பணத்தை கொண்டு வருகிற வழியில சொல்லுகிறார், இந்த பணத்திலே என்ன இருக்கிறது? ஒரு பக்கத்திலே ராயனுடைய தலை இருக்கிறது, மற்ற பகுதியில என்ன இருக்கிறது? அந்த 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 தேசத்தினுடைய காரியங்கள். அப்ப உடனே சொல்லுறார், ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுங்க, தேவனுக்குரியது தேவனுக்கு குடியுங்க என்று சொல்லுகிற வழியிலே இவர்களாலே ஒரு மறுமொழியும் இந்த நாட்களில் சொல்ல முடியாமல் போய்விட்டது. ஏனென்றால் ஆண்டவர் ராஜனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை நீங்க ராஜனுக்கு கொடுங்கன்னு சொல்லி இருந்தால் அவர்கள் உடனே செய்வார்கள். அந்த நாட்களிலே நாங்கள் தேவனுக்கு காணிக்க கொடுக்க வேண்டும், அதை நீர் சொல்லவில்லையே எண்ணுவார்கள். அல்லது தேவனுக்கு மட்டும்தான் கொடுங்கன்னு சொல்லி சொன்னால் உடனே போவாங்க, ராஜன்கிட்ட போய் சொல்லுவாங்க, இந்த நாட்களே ராஜாவே உமக்கு வரி கட்ட தேவையில்லைன்னு சொல்லி ஆண்டவர் அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லி ஒரு பிரச்சனை உருவாக்குவார். ஆனால் அவர் ஞானமாக அந்த மறுமொழியை சொன்னது நிமித்தம் இவர்களாலே ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விட்டது என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இப்ப ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வாசித்த வார்த்தையின்படி பார்க்கிற வேளையிலேயே ஆண்டவருடைய காரியத்தை குறித்து அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்க, அவருடைய சிலுவை மரணத்துக்கு அவர் எப்படியாக கொண்டு போகப்படுவார், நெருக்கப்படுகிறது மட்டுமல்ல, ஒடுக்கப்படுகிறவராம் இருக்க மட்டுமல்ல, அவர் அங்கே வையப்படுகிற வழியிலே வாய் சுரவாதபராம் இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே சொல்லப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இயேசு தமது இந்த நாட்களிலே இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியரின் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வேத வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது பாருங்கள். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே வருகிற வேளையிலே அங்கே 7வது வசனத்தை வாசிப்போமாயிருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியினால் அதாவது புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கும். இப்ப காரியத்தை பாருங்க, இதுல இந்த பெரிய ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்கு ஐயா. இந்த வார்த்தை நீங்கள் சற்று இந்த நாட்களை ஆராய்ந்து பாருங்க. அடுத்த வசனம் சொல்லுகிறார், ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல, துப்பரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுறது. இப்ப இந்த பழைய புளித்தமா இதென்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், ஒரு மனுஷனுக்கு இருக்கிற பழைய சுபாவங்கள், பழைய குணங்களை இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலே வருகிற வேளையிலேயே துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற காரியத்தை இந்த நாட்களிலே விட்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே பாருங்கள். இந்த நாட்களிலே
துப்பரவு உண்மை என்னும் புளித்தமான்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. அப்ப அங்கே எதை குறிக்கிறோம்னு சொன்னால் உண்மை துப்பரவு என்பதைத்தான் அந்த இடத்திலே ஆண்டவர் இந்த நாட்களை சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், இந்த இடத்துல கொரிந்தியருக்கு இந்த நாட்களை பவுலடிகள் சொல்லுகிற வழியிலே இப்படியா சொல்லுகிறார். அப்ப ஒரு மனுஷன் தேவனிடத்திலே வருகிற வேளையிலே அவனுக்குள்ளே இந்த நாட்களை என்ன வேணுமென்றா ஒரு பரிசுத்தம் வேணும் என்பதைத்தான் தெளிவாக இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப பழைய காரியங்கள் என்று சொல்லி சொன்னால் நியாய பிரமாணத்தின் காரியத்தோடு நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவத்திலே வர முடியாது. 10 கற்பனையோட காரியத்தோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய காரியத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப 10 கற்பனை என்ன சொல்லப்படுகிறது? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லு என்று சொல்லி சொல்லப்படுகிறதா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அப்படி அல்ல, ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் கொடு என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அதைத்தான் இங்கே இந்த பவுலடிகள் சொல்லுகிற வழியிலே எழுதுகிற வழியிலே அந்த சம்பவத்தை வைத்துத்தான் ஆவிக்குரிய காரியத்தில் எழுதுவதிலே பழைய புளித்தமா புதிய புளித்தமா என்று சொல்லி இந்த நாட்களை அங்கே சொல்லப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இந்த நாட்களே அங்கே புளிப்பில்லாத அப்பத்தோடு இந்த நாட்களே அவரை ஏனென்று சொன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புளிப்பில்லாதவர் என்று சொல்லி சொன்னால் அவரிடத்திலே எந்த விதமான குறையும் இல்லை. இப்ப பாருங்க, ஒரு நல்ல சுத்தமான மாவை எடுத்து நீங்க பிசைஞ்சு அப்படியே வையுங்க. வச்சா அது எக்காரணம் கொண்டும் இந்த நாட்களில் என்ன செய்யும்? புளிக்காது. நீங்க வச்சுட்டீங்க, எப்படி ரொட்டி சுடணுமோ என்ன செய்யணுமோ காரியத்தை வச்சிங்கன்னா அது புளிக்கிற அளவுக்கு வராது. அதுக்கு என்ன வேணும் இந்த நாட்கள்ல? அதுக்கு போட வேண்டிய அந்த பவுடர்களை இந்த நாட்களை போட்டு அந்த காரியங்களை போட்டு இந்த நாட்களை பிணைஞ்சு வச்சா தான் அந்த ஈஸ்ட் பவுடரே அதை போட்டோன்னு உடனே புளிச்சோன்னு என்ன செய்யணும்னு சொன்னால் அப்படியே பொங்கி கொண்டு வரும். கேக் அடிக்கலையோ அல்லது பான் செய்யக்குள்ளேயோ அப்படியே காரியம் வரும். மிக்ஸ் பண்ணினா தான் அருமையான கதை. அப்ப பழைய காரியத்தை மிக்ஸ் பண்ணா தான் அதாங்க அதோட சுபாவம் இந்த நாட்களில் உருவம் மாறிக்கொண்டு சுபாவம் மாறிக்கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுறது அப்படி அல்ல. இந்த நாட்களிலே பழைய புளித்தமா அப்படியே இருக்கட்டும், நீ எப்படி வான்னு சொன்னா புதிய மாவா இந்த நாட்களே வா, நீ அப்படியே அமைதியா இரு, அப்படியே இருன்றதான் ஆண்டவரிடத்துல வருகிற வேளையிலே பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு தேவனிடத்திலே திரும்ப வேண்டும் என்பதை இந்த நாட்களை இந்த வேத பகுதி இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அன்பு பிள்ளைகளே. அப்ப அதை குறித்தான் இந்த நாட்களை கொரிந்தியரின் புஸ்தகம் 1 சொல்லப்படுறது என்று பவுலடிகள் கூறுகிறார். பஸ்கா ஆட்டுக்குட்டி அங்கே பஸ்கா ஆட்டுக்குட்டியை கொல்லுவது கிறிஸ்துவுடைய மரணத்தை இந்த நாட்களை சுட்டி காட்டுகிறது மட்டுமல்ல, அதை குறித்து இயேசுதாமே இந்த நாட்களிலே மோசையோடு இந்த நாட்களை சொல்லுகிற வேளையிலே பாருங்கள், மோசே சொல்லுகிறார் எப்படி என்று சொன்னால் வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினார் என்று சொல்லி. அப்ப சிலுவையிலே இந்த நாட்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டார் என்பதை தீர்க்க தரிசனமாக அந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப யாத்ராமும் 12ஆம் அதிகாரத்துக்குள்ள இந்த வாங்க பழைய பாட்டுகளை எப்படியாக போகுதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். யாத்ராமும் 12ஆம் அதிகாரத்திலே வருகிற வேளையிலே சாரி 1ஆம் அதிகாரம் வசனத்திலிருந்து வாசிக்கிற வேளையிலே கர்த்தர் மோசே ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் 1ஆம் மாதம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏப்ரல் மாதம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் நிசான் மாதம் சொல்லப்படுது. அப்ப நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரை நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதி வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியையும் தெரிந்து கொள்ள கடவீர்கள். அந்த ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிப்பதற்கு போதுமான பெயர்களா இராமல் இந்த நாட்களே அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அயல் வீட்டுக்காரரும் தங்களுடைய ஆத்துமாக்கள் இலக்கத்தின்படி தங்களுக்கு தக்கதாக இந்த நாட்களை தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை சொல்லுவது. அப்ப இந்த வார்த்தையில இந்த நாட்களை நாங்கள் வாய்ச்சி கொண்டு போகிற வழியில இந்த நாட்களை சொல்லப்படுகிறது பாருங்கள். அந்த மாதத்திலே 6வது வசனத்திலே 14ஆம் தேதி வரைக்கும் கலந்து இந்த நாட்களை இஸ்ரவேல் சபையார் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்திலே அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சத்தை எடுத்து தங்கள் அதை புசித்து இந்த நாட்களை வீட்டு வாசல் கதவு நிலைகள் சட்டங்களிலே பூசும்படி அன்று ராத்திரியிலே இந்த நாட்களிலே பாருங்கள் அங்கே அதன் மாமிசத்தை நெருப்பினாலே சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடு கசப்பான கீரியோடும் அதை இந்த நாட்களை செய்து பஸ்காவை அனுசரிக்கிற காரியமாக இந்த நாட்கள் சொல்லப்படுறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த சிலுவை மரணத்தை இதிலே சம்பவிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இப்படியாக இந்த நாட்களை சொல்லிவிட்டு இந்த நாட்களை பாருங்கள் அங்கே சொல்லப்படுவது பாருங்கள். அன்று ராத்திரியிலே பாருங்கள் 12வது வசனத்திலே, நான் எகிப்து தேசத்திலே கடந்து போகும்போது எகிப்து மனிதர்கள் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் மெல்புறா எல்லாவற்றையும் அதம் பண்ணி எகிப்தின் தேவர்களின் மேல் நீதியை இந்த நாட்களை செலுத்துவேன், நானே கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. இப்ப பாருங்கள் அங்கே என்ன சம்பவம் நடக்கிறது என்றால் இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் ஆண்டவர் ஒரு பிரிவை உண்டாக்குகிறார். அதாவது தன்னுடைய ஜனங்களுக்கும் உலகத்தானுக்கும் ஆண்டவர் ஒரு செப்பரேஷனை அந்த இடத்திலே காண்பிக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அதைத்தான் இந்த இடத்திலே பார்க்க. அப்ப நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிற பாருங்கள், அந்த நாளை நீங்கள் நினைவு கூறும் நாளுதலாக இருக்க கடவும், அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக, அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமனமாக ஆசீர்வதிப்பீர்களாக என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள்.
அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், ஆண்டவருடைய ரத்தம் அங்கே என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த ஜனங்களை விடுவிக்கிறதை பார்க்கிறோம். இப்ப பழைய ஏற்பாட்டிலே கதவு நிலைகள் சட்டங்களிலே பூசப்பட்ட ஆண்டவருடைய ரத்தத்தின் நிமித்தம் சங்காரக்காரன் இந்த நாட்களில் என்ன செய்கிறான்? அந்த வீட்டை கண்டு தாண்டி போகிறான். ஒன்றுமே தொடையில்லை. அவன் என்ன செய்யறான்? அந்த ரத்தம் பூசப்படாமல் இருக்கிற வீடுகளை இந்த நாட்களை என்ன செய்யறான்? அங்கே முதல் பிறந்த முதல் கனிகளை இந்த நாட்களை சங்கரித்து கொண்டு போகிறதை அங்கே காணக்கூடியதா இருக்கு. அங்கே ஓல சத்தம், அதாவது அவருடைய சத்தம் ஓலமிடுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளை, இதுதான் இன்றைக்கு நடக்கிற காரியம். அப்ப இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே எனக்காகவும் உனக்காகவும் சிந்தினது ரத்தத்தின் மூலமாய்த்தான் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் சொன்னால் காக்கப்பட்டு வருகிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சங்கீதம் 92 எடுத்து வாசித்து பாருங்கள். ஒரு பாதுகாப்பின் சங்கீதமாக இந்த நாட்களில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் அந்த சங்கீதம் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையாக இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியம் அந்த சங்கீத புஸ்தகத்தில் அடங்கி இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற நாங்கள் சர்வவல்லவருடைய நிலையில் தங்குவோம். நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி நீர் எங்கள் அடைக்கலம் எங்கள் கோட்டை நான் நம்பி இருக்கிறோம்னு சொல்லுவோம். அவர் எங்களை வேடனுடைய கண்ணிக்கும் என்ன செய்வாராம்? பாழாக்கும் கொள்ளை நோக்கி தப்புவிப்பார். அது எப்படி என்று சொல்லி சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் வேடனுடைய கண்ணிக்கும் இந்த நாட்களை தப்புவிக்கும். வேடன் என்று சொல்லி சொல்லப்படுறது யார் என்றால் பிசாசு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், சத்ருவானவன் தான் இன்றைக்கு வேடன் மாதிரி இந்த நாட்கள் என்ன செய்யறான்? கிறிஸ்தவர்களை வேட்டையாடி திரிகிறான். இன்னைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளே அவன் அம்பு வச்சு டக்குன்னு எய்கிறான். எய்து நாட்கள் இங்க வாப்பா, நீ எந்த பக்கம் இஞ்சலவா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ரொம்ப கவனமா இருங்க. அப்ப வேத வார்த்தை தெளிவாக இந்த நாட்களை நம்ம கற்றுத் தருகிறது. அந்த வேத வார்த்தையை நாங்கள் டீப்பாக இறங்கி அந்த வார்த்தைக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் நீந்துவோமா இருந்தால் உலகத்திலே நாங்கள் பவுலடிகள் சொல்லுகிறது போல வெற்றி பெற்றவர்களாக இன்றைக்கு நாங்கள் வாழ முடியும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வெற்றியை காண முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன? இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவராக இருக்காங்க 10 வருஷம் 20 வருஷம் 50 வருஷம். ஐயா பிரதர் எனக்காண்டி ஜோம் பண்ணுங்க, பயங்கரமான கஷ்டமா இருக்கு, செலவுக்கு காசு இல்லை, அதுக்கு காசு இல்லை, அந்த காரியம் இருக்குது, எனக்கு அந்த என்னுடைய இப்படியான காரியமா இருக்குன்னு சொல்லி சொல்ல. ஏன்னு சொல்லி சொன்னால் உன்னுடைய ஐக்கியம் ஆண்டவரோடு இருக்கிறதா அல்லது நாட்கள்ல அவனோடு 50% ஆண்டவரோடு 50% நீ இருக்கிறாயா என்பதைத்தான் சற்று இந்த நாட்களை பார்க்கணும். நீ ஒன்றில் இந்த 50-50 விட்டுட்டு 100% ஆண்டவரிடத்துல போனான்னு சொல்லி சொன்னால் இந்த சூழ்நிலையிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ள முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 50-50 இந்த நாட்களை இருப்பாயா இருந்தேன்னு சொன்னால் அவன் வந்து அடிப்பான். அடிக்க நீ ஆண்டவர்கிட்ட ஓடுவாய். ஆண்டவர்கிட்ட 2 நாள் ஜோம் பண்ணோன்னு ஆண்டவர் விடுதலை தருவார். மறுபடியும் என்ன செய்வார்? நீ விடுதலை பெற்று சந்தோஷமா இருக்கிறவளே திரும்ப மறுபடியும் அவன்கிட்ட தான் ஓடுவேன். அவனுடைய காரியத்துக்குள்ள ஓடுவேன். ஓடுகிறவளே அவன் திரும்ப அடிப்பான். திரும்ப அடிக்கிறவளே திரும்ப ஆண்டவர். அப்ப இதான் அந்த சூழ்நிலை வாரதொழிய வேறு ஒரு காரியம் இல்லை. ஒரு மனுஷனை இந்த நாட்களில் மனுஷன் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஐயா. நீ ஆண்டவரோடு நடக்கிற ஒரு உண்மையான மனுஷனா இருப்பாயா இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான கஷ்டங்களோ துன்பங்களோ இந்த நாட்களில் வர வேண்டிய காரியம் இல்லை. ஆவிக்குரிய போராட்டங்கள் இருக்கும். நான் அந்த கஷ்டங்கள் சொல்லிக்கல, ஆவிக்குரிய போராட்டத்துக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே போராட்டங்கள் இருக்கும். ஏனென்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து ஆவிக்குரிய போராட்டத்தை குறித்து எபேசியர்ல இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய அவருடைய சொல்லப்படுகிற அந்த ஆயுதங்களை இந்த நாட்களை நாங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு போர் வீரனுக்கு என்ன இன்றைக்கு முக்கியமான காரியம் சொன்னால் அவன் அந்த சேஃப்டி ட்ரெஸ்ஸை போட்டுக்கொள்ள வேண்டும், மார்க்கவசத்தை போட்டுக்கொள்ள வேண்டும், தலைச்சீராவை போட்டுக்கொள்ள வேண்டும், கேடகத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும், பட்டயத்தை அங்கே சரியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, ஒரு மிலிட்ரியில இருக்கிறவங்க வந்து என்ன செய்யறான்? அவனுக்கு அங்கே பார்க்கிற வழியில பாருங்கள், அவனுக்கு நெஞ்சுக்கு ஒரு கவசத்தை போடுறாங்க. ஏன்னா பிளட் ப்ரூஃப். அப்படி ஷூட் பண்ணிக்கல அந்த பிளட் வந்து அந்த குண்டு வந்து துளைக்காதபடி இருக்கிற மாதிரி. 2வதாக பார்க்கணும், ஹெல்மெட் போடுறாங்க. ஏனென்றா தச்சையிலே ஏதாவது காரியங்கள் நடந்தாலும் தலையிலே அந்த காரியங்கள் தாக்கம் இல்லாதபடி. 3வதாக இந்த நாட்களை பாருங்க, கை கிளவுஸை போட்டு காரியங்கள் வச்சு அந்த ஆயுதத்தை இந்த நாட்களை பிடித்து வைத்துக் கொண்டு இப்படியாக நிற்கிறான். 4 அவன் போடுகிற அந்த ஷூ கூட இந்த நாட்களை பார்க்கிற வழியில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது ஒரு இரும்பினாலே இந்த நாட்களை செய்யப்பட்ட அந்த கவர் பண்ணப்பட்ட அந்த சப்பாத்தாக இந்த நாட்களை இருக்கிறது. எந்த வேளையிலும் ஒரு தாக்கம் அடையாதவன். இப்படியாக ஒரு கவசங்களை இந்த நாட்களை நாங்கள் ஆண்டோடு பிள்ளைகளா இருக்கிறாங்கள். ஆண்டவோடு சொல்லுகிற வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த கவசங்களை நாங்கள் தரித்து கொண்டிருப்போமா இருந்தால் நம்ம இந்த நாட்களிலே நமக்கு நாங்களே இந்த நாட்களை பாதுகாப்பா இருக்கிறோம். அதே வேளையிலே நமக்கு தேவன் அந்த நாட்களை பாதுகாப்பா இருந்து நம்மை நடத்துகிற தேவனா இந்த நாட்களை இருக்கிறது எங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே சொல்லப்பட்டபடி இந்த நாட்களிலே யோவான் 1:1 சொல்லப்பட்டபடி பாருங்கள் எப்படி என்று சொன்னால் அங்கே இயேசு கிறிஸ்துவும் இந்த நாட்களை பார்க்கிறவர்கள் இயேசுவும் அங்கே ஈடுபட்டார் என்பதாக கூறப்படுகிறதை பார்க்கிறோம்.
அப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலேயே சங்கீதம் 33 வாசிக்கிற வேளையிலேயே வேதம் இப்படியாக சொல்லுகிறது. அந்த சங்கீதம் 33 அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 6வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 33 6வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. நாங்கள் எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 33 6வது வசனத்தை. அங்கே எப்படியாக கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், இது எப்படி என்று சொல்லி சொன்னால் அந்த சங்கீதத்தை நாங்கள் நினைவு கூற வேண்டும். அப்ப தேவனுடைய வார்த்தையினால் வானங்கள் உண்டாக்கப்பட்டது. இன்னைக்கு பாருங்க, ஆதி காமத்திலே என்னத்தை ஆண்டவர் சொல்லுகிறார்? இருளை, இருள் பகல். இப்ப பாருங்க, அதாவது இரவையும் பகலையும் ரெண்டாக்குறார். எப்படி? வார்த்தையினால்தான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்கள், அதை பாருங்கள். அதாவது ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் சொல்லி ஆதிகாமம் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆனா அதுக்கு பின்பாக பாருங்கள், கடற்கரை மச்சங்களை உருவாக்கினார். பாருங்கள், அது மிருகங்களை உருவாக்கினார். அதே வேளையில எல்லா காரியத்தையும் செய்துவிட்டு இந்த நாட்களிலே வார்த்தையினாலே. ஆனால் கடைசியாக மனுஷனைத்தான் உருவாக்குற வேளையிலே பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் மண்ணினால மனுஷனை உருவாக்குறார், வார்த்தையினால உருவாக்கவில்லை. இதைத்தான் நாங்க பார்க்க வேணும் கர்த்தருடைய பிள்ளைகள். இன்றைக்கு பாருங்கள், ஒரு காரியத்தை நான் ரகசியத்தை சொல்லுகிறேன் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு மனுஷன் மண்ணால உருவாக்கப்பட்டபடினாலதான் அவன் கீழ்ப்படியாம இருக்கிறான். நீங்க பாருங்க, மிருகங்களை பாருங்க, மிருகங்கள் இந்த நாட்களை கீழ்ப்படியுது ஐயா. மிருகங்களுக்கு தெரியும் ஐயா, இன்றைக்கு மழை வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னால் மயிலை பார்த்தா மயிலுக்கு தெரியும் இந்த நாட்கள் மழை வரப்போனா அது தக்கட தோகையை விரிச்சு ஆடும் இந்த நாட்கள். ஏன்னா ஒரு மெம்பலா இருக்குது, மழைகள் பெய்ய போகுது, இந்த காரியம் குளிர்மையா இருக்குன்னு சொல்லி சந்தோஷத்துல இந்த நாட்களே ஆடும். காலையில எழுந்து பாருங்க, இவர் என்ன செய்வான்னு சொல்லி சொன்னா ராராவா இந்த நாட்கள்ல ஏதாவது ஒரு காரியத்தை செய்து ஓட்டு இந்த நாட்கள் ஆண்டவரை தேடுறதும் இல்லை இந்த நாட்கள்ல போய். அதாவது அங்க என்ன செய்வான்னு சொல்லி சொன்னால் அப்படியே நித்திரையா போவார். காலமே ஒழும்புன்னு சொல்லி சொன்னால் இவருக்கு கால 10 மணி தான் இவருக்கு விடியப்புறம் அருமையான கர்த்தருடைய. ஆனா 4 மணி 3 மணிக்கு பாருங்க, 3-3:30 மணிக்கு குருவிகளுக்கு பாருங்க, அந்த குருவிகள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் என்னதான் காலையிலே ஆகட்டும், என்னதான் நீங்க அதாவது குளிரா இருக்கட்டும் இல்ல வெக்கையா இருக்கட்டும், அவங்க அதுகள் வந்து பாட்டு படிச்சுட்டு போகும். என்னுடைய பல்கனியில நான் பார்க்கிற காரியம் என்னவென்றால் அதிகாலையில பார்க்கல அந்த குருவிகள் வந்து பாட்டு படிப்பினும். அப்ப பாருங்க, நான் ஜோம் பண்ணிட்டு வெளியால போகிற வழியிலே வாகனம் எடுக்க போகிற வழியில அவை கூவிக்கொண்டே இருப்பேன். அப்படி இந்த எங்கட வீட்டுல ஒரு கொஞ்சம் குருவி, 3வது வீட்டுல 2வது வீட்டுல ஒரு கொஞ்சம் குருவி, அவ பாட்டு படிப்பின, இவையும் பாட்டு படிப்பின, இப்படியே பாட்டு படிச்சு கொண்டே இருப்பாங்க பாருங்கள். ஆனா மனுஷன் இதை செய்கிறே இல்லை. ஏனென்றால் குருவிகள் எல்லாம் பார்க்கிற வழியிலே மிருகங்கள் குருவிகளை ஆண்டவர் வார்த்தையினாலே உருவாக்கினார். ஆனா மனுஷனை இந்த நாட்களிலே மண்ணினால உருவாக்கின அப்படின்னால்தான் அவனுக்கு இந்த மண் புத்தியாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். மரிமான கர்த்தருடைய பிள்ளைகளை சொல்லுவாங்க அந்த நாட்களில், நீ முட்டாளா இருக்கிறாய், அப்போ என்ன மண்டைக்கு என்ன களிமண்ணா இருக்கான்னு கேட்பாங்க. உண்மைதான். ஏன்னு சொல்லி சொன்னால் மண்ணால உருவாக்கப்பட்ட மனுஷன் களிமண்ணாகவே இன்றைக்கு இருந்திருக்கு. அதனாலதான் இன்றைக்கு அவன் சத்தியத்தை அறியாதபடி, ஆண்டவரை அறியாத, ஜீவனுள்ள தேவனை அறியாதபடி மந்தமா இருக்கிறான். கேட்கிறான் அந்த நாட்கள், ஆண்டவரை குறித்து சொன்னோன்னு கேட்கிறான், மதம் மாத்த வந்துட்டியான்னு சொல்லி. நாங்கள் என்னத்துக்கையா மதம் மாத்த வாரோம்? நாங்க மதம் மாத்தவும் வரவில்லை, உன்னை எந்த விதமான மாற்றவும் இல்லை. உள்ளத சத்தியத்தை சத்தியத்தின்படி இந்த நாட்களை சொல்லுகிறோம். விருப்பமண்டா கேள், விருப்பம் இல்லாடி விட்டு போ. உனக்கு நன்மையான வழியை இந்த நாட்களை நாங்கள் சொல்லுகிறோம். உனக்கு நன்மை வேணும் என்று சொல்லி சொன்னா அதை பற்றி பிடித்துக்கொள், அல்லது நன்மை வேண்டாம் என்று சொல்லி சொன்னா நீ விட்டுடுன்ற காரியத்தை பார், முடிவிலே என்ன நடக்கும் என்று சொல்லி இந்த நாட்களை நீயே அறிந்து கொள்வாய் என்று சொல்லி இந்த நாட்களை காரியத்தை முடிக்க வேணும். கர்த்தருடைய பிள்ளைகள், சத்தியத்தை நாங்கள் அறிவிக்க வேண்டும். எப்படியாக அறிவிக்க வேண்டும்? சத்தியத்தை சொல்ல வேணும். அவனுக்கு திணிக்கக்கூடாது சத்தியத்தை. நீ கட்டாயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளணும்னு நாங்கள் சொல்லக்கூடாது, அது மடமத்தனம். நாங்கள் சத்தியத்தை எப்படியாக சொல்ல வேண்டும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக வந்தார், உனக்காக அடிக்கப்பட்டார். நீ முதலாவது அதை பார்க்க வேணும். எங்க இருக்குன்னு சொன்னா இந்த வேதத்துல வார்த்தை இருக்கு, நீ வாசிச்சுப்பார். இந்த காரியம் அப்ப நீ சொந்தமாய் நீ அந்த காரியத்தை வாசிப்பாயா இருந்தால் உனக்குள்ளே ஒரு சொந்த உணர்வு அல்ல இந்த நாட்களிலே சொந்த நினைவுகள் இந்த நாட்களிலே வரும். அப்ப உடனே நீ யோசிக்க வேண்டிய காரியம், எனக்காகத்தான் இவர் அடிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறவர்களே உன்னுடைய வாழ்க்கை மாற்றப்படும். அதுக்கு பிறகு கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய காரியத்தை, உன்னுடைய ஆத்மா காரியத்தை அவர் பார்த்துக் கொள்ளுவார். இன்னைக்கு உன்னுடைய ஆத்மாவுக்கு இன்றைக்கு நாங்கள் உத்தரவாதம் அல்ல. நம்முடைய காரியம் என்ன? சத்தியத்தை அறிவிப்பது. ஆனால் சத்தியத்திலே இருந்து இந்த நாட்களை சத்தியத்தை பெற்று அந்த சத்தியத்தின்படி நடக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பும். அங்கே அது தேவனுடைய காரியமா. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் சொல்லித்தான் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே, பழைய ஏற்பாட்டுல பாருங்கள், அதே தெய்வ குமாரன் தான் இந்த நாட்களை என்ன செய்தார்? பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த காலத்திலே கூட இந்த நாட்களிலே அந்தந்த ஒரு சில ஆட்களை விடுதலை ஆக்கி அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இந்த நாட்களை அழைத்து வருகிறதை பார்க்கிறோம். அவரால் அழைக்கப்பட்ட ஜனங்கள் என்றால் ஆபிரகாம்,
ஈசாக்கு, யாக்கோபு, பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யோசேப்பு, இப்படியாக அந்த நாட்களை பாருங்கள். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த இடத்திலே பாருங்கள். என்ன காரியம்? நீங்க ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்கள். ஆபிரகாமை அழைச்சி சொல்லுற அந்த நாட்கள், இங்க வாப்பா, வானத்து நட்சத்திரங்களை பார், கடற்கரை மணலை பார், இவ்வளத்தையும் காரியத்தை பார்த்துட்டு இவ்வளவு இந்த விதமா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ வேறு ஒன்று நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நீ யாரிடத்திலையும் போக வேண்டிய அவசியமே இல்லை, உனக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை நான் தருவேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார். அப்ப ஆபிரகாம் இந்த நாட்கள்ல, ஆண்டவரே அந்த ஆசீர்வாதங்களை தாரத்துக்கு ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே அந்த ஆசீர்வாதங்களை நான் அணிந்து கொள்வேன், எப்படியாக நான் இந்த காரியத்தை செய்வது என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் இந்த நாட்களே அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், ஆண்டவர் அந்த இடத்திலே பாருங்கள், ஆபிரகாமை அழைத்த தேவன் அங்கே அந்த சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஆபிரகாம் எந்த விதமான கேள்விகளோ எந்த விதமான காரியங்களையோ இந்த நாட்களிலே கேட்கவில்லை. ஆபிரகாம் என்ன செய்தார் சொன்னால், ஆண்டவருடைய அந்த அழைப்பை நேசித்தார், அழைப்பை விசுவாசித்தார். இதுதான் பழைய ஏற்பாட்டுக்குரிய காரியம். அப்ப அழைத்த வேளையிலே பாருங்கள், உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிற வேளையிலே பாருங்கள், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வதிப்பேன். அப்ப சொல்லப்பட்ட இந்த 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆபிரகாம் மட்டுமல்ல, அவருடைய சந்ததி சந்ததி சந்ததியாக அந்த நாட்களிலே அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டார்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆபிரகாம் பிச்சைக்காரனா இருக்கையில் அருமையான கர்த்தருடையவர்களே, இன்னைக்கு ஆண்டவரை அறிஞ்சவர்கள் அந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், ஆண்டவரே நான் பிச்சைக்காரனா இருக்கிறேன், ஆண்டவரே உன்னை யார் பிச்சைக்காரனா இருக்கு, நீ அப்படின்னு சொன்னா ஏதோ உன்னுடைய அந்த நீ அந்த கர்த்தருடைய வார்த்தையிலே ஏதோ ஒரு காரியத்தை நீ விட்டு விட்டாய் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும். உனக்கே இந்த பிரச்சனை அடிக்கடி வருதுன்னு சொல்லி சொன்னால், நீ தேவனோடு உனக்கு இருக்கிற அந்த ஐக்கியம் அங்கே ஒரு இடைவெளி, ஒரு ஸ்பேஸ் இந்த நாட்களில் உனக்குள்ளே வந்திருக்கிறது நிமித்தம் தான் நீ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு அன்றைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாய் என்பதை தான் நீ இன்றைக்கு அறியக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய. அதனாலே எனக்கருமையான அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு இந்த அழைப்பை இந்த நாட்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த வேத பகுதி இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதே அங்கே காணக்கூடியதாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே வேதம் இப்படியாக சொல்லுகிறது. நாங்கள் திருப்பிக் பார்ப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே 3வது வசனம் சொல்லுகிறது, கட்டப்பட்டிருக்கிறவர்களோடு நீங்கள் கட்டப்பட்டவர்களைப் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கை அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் 10வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், பாருங்கள், நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கும் கூடாரத்திலே ஆராதனை செய்கிறவர்களுக்கும் அங்கே அதிகாரம் இல்லை என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. பாருங்கள், சொல்லப்படுகிறது நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த பலிபீடம் யார் என்று இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த நாட்களிலே நமக்கு ஒரு பலிபீடமாய் இந்த நாட்களிலே இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கப்படுகிறோம். ஏனென்றால் அவர்தான் எனக்காகவும் உங்களுக்காகவும் பலியிடப்பட்டவர். கல்வாரியிலே அந்த பலிபீடத்தை இந்த நாட்களிலே அவர் ஸ்தாபித்தவர் என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கல்வாரியிலே பலியிடப்பட்ட என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே உன்னையும் என்னையும் இந்த நாட்களிலே விடுவிக்கும்படியாகத்தான் இந்த பூமிக்கு வந்தார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு நான் வாசிக்கிறேன். பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், எபிரேயர் 1ஆம் அதிகாரத்திலே அங்கே 10வது வசனத்திலே வாசிக்கிறேன். திரும்ப இருக்கா பாருங்கள், அடுத்த வசனத்தை பாருங்கள். கர்த்தாவே, நீர் ஆதியிலேயே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடையது, கரத்தின் கிரியைகளாக இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாக போகும், ஒரு சால்வையை போல் அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறி போகும். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிவதில்லை என்று அங்கே சொல்லி இருக்கிறது. மேலும் நான், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உம்முடைய சத்துருக்களை உமது பாதவடியிலே போடும் வரைக்கும் நீர் வலது பாரசத்தில் உட்கார்ந்திரும் என்று தூதர்கள் யாவருக்கு எப்போதாவதும் அவர் சொன்னதுண்டோ என்று சொல்லி வேதவார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதே இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற காரியம் இந்த புதிய ஏற்பாட்டிலே ஆதிகாமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த ஸ்திரியின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே புதிய ஏற்பாட்டிலே பவுலடிகள் அதை தெளிவாக இந்த நாட்களே புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் புதிய ஏற்பாட்டு பிள்ளைகளுக்கும் இந்த நாட்களே கற்றுக் கொடுக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு காரியத்தை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். என்னவென்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே இங்கே தேவன்
எப்படியாக அந்த பழைய ஏற்பாட்டிலே என்னென்ன காரியத்தை இந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறாரோ அதை இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் அந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் அதை எந்த விதமான அதாவது மாறுதல் இல்லாதபடி அப்படியே அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டில். ஆனால் நிறைவேற்றி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முடித்து விட்டார். ஆனால் மிகுதி பகுதிகளை அப்போஸ்தலரிடத்திலே கொடுத்து அதை இந்த நாட்களே இந்த ராட்சியத்தின் சுவிசேஷத்தை இந்த நாட்களை ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை மத்தேயு 24 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? உங்களுடைய கரத்திலும் என்னுடைய கரத்திலும் தான் அந்த காரியத்தை இந்த நாட்களை சொல்லி கொடுத்திருக்கிறார். என்னன்னு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் அந்த ராட்சியத்தின் சுவிசேஷத்தை நாங்கள் பிரசங்கிக்க வேண்டும். அது என்ன வழினால? துண்டு பிரசுரத்தின் மூலமாகவோ அல்லது இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே ரேடியோக்கள் மூலமாகவோ அல்லது இந்த நாட்களே ஒலிநாடாக்கள் மூலமாக எப்படியாக இருந்தாலும் கர்த்தருடைய வருகையை இந்த நாட்களிலே நாங்கள் ஜனங்களுக்குள்ளே பேசுகிற வேளையிலே அவருடைய வருகை வருகிற வேளையிலே அதனுடைய முடிவை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடி நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தேன் என்ற பிரகாரம் நாங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு விசுவாசியும் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும், நல்ல ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும். இது எனக்கு இது உனக்கண்டு இல்லை. இந்த நாட்களில் ஒவ்வொரு விசுவாசிகளுடைய தலையிலே விழுந்த கடமையாக இந்த நாட்களை இருக்கிறத எங்கே காணக்கூடியதாக இருக்கு. அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறபடினால் அவருடைய வருகைக்கு ஜனங்களை இந்த நாட்களிலே ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி இந்த நாட்களிலே வரவேற்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, பழைய ஏற்பாட்டிலே உம்முடைய கிரியைகளையும் புதிய ஏற்பாட்டிலே உம்முடைய காரியங்களையும் எடுத்து பேசும்படியாக நீர் அடியேனுக்கு கொடுத்த இந்த நேரத்துக்காகவும் இந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே அடியனை மறைத்து நீர் வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, தொடர்ந்தும் வருகிற நிகழ்ச்சிகளை ஆசீர்வாதி தரும்படியா ஜெபிக்கிறேன். சங்கமணிய தளத்தையும் அதை நடத்துகிற அன்பு சகோதரர் லெஸ்ஸி ஐயா அவருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்துக் கொள்ளும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.